கறி குழம்பு சுவையிலே காலிஃப்ளவர் வச்சு எப்படி நம்ம குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு அப்படியே கறி குழம்பு சுவையிலே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இது வணங்கட்டும். இது பாதி அளவு வணங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வணங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் தண்டு இல்லாமல் வெறும் அந்த பூ மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணினா ரொம்ப சூடாக இல்லாமல் ஒரு வெதுன்னு தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு காரத்தூள், குழம்புத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, மீடியமாக அது நனையிற அளவுக்கு சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சலசலன்னு ஆகிடும். இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம ஒரு விசில் வந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். நம்ம ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 புதினா தழை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு நினைப்பீங்க. அதனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.